ஒரு 2 வயசு குழந்தையோட டிராவல் பண்ண வேண்டியது, அதனால ஃபீவர் வரக்கூடாதுக்காக 3 வேளை பேராசிட்டமால் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சொன்னாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம். நிறைய பேர் பேராசிட்டமால் ஃபீவரை தடுக்கிறதுக்கான ஒரு மருந்து நினைச்சுக்கிறாங்க. இது ப்ரிவென்ட் பண்ணாது ஃபீவர் வரதை. ஃபீவர் வந்தா குறைக்கிறதுக்கு மட்டும் தான் பேராசிட்டமால் ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி பேராசிட்டமால் பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். டாக்டர் எப்பவுமே பேராசிட்டமால் கொடுக்கும்போது 4 to 6 hours ஒன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபீவர் வந்தது அப்படின்னா 4 hours கழிச்சு உங்க பேராசிட்டமால் டோஸை ரிப்பீட் பண்ணலாம்னு அர்த்தம். அதே மாதிரி 4 hours கழிச்சு ஃபீவர் இல்லைன்னா பேராசிட்டமால் தரணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது, இந்த 4 hours-க்குள்ளேயே 2 மணி நேரம் 3 மணி நேரத்திலேயே ஃபீவர் 100 வந்துருச்சு அப்படின்னா பேராசிட்டமால் வேலை பார்க்கலன்னு அர்த்தம் இல்லை, இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியா இருக்கு, அதனால ஃபீவர் உடனே வந்துருச்சுன்னு அர்த்தம். பட் ஸ்டில் அந்த டைமே நீங்க 4 hours கழிச்சு தான் மருந்து தரணும். இன்னொரு விஷயம், பேராசிட்டமால் 101, 102 போற ஒரு ஃபீவரை 100 குறைச்சி வச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ பேராசிட்டமால் வேலை பார்க்கலன்னு அர்த்தமே கிடையாது. அடுத்தது, குழந்தைகள் வந்து திடீர்னு அழறாங்க, என்ன காரணமே தெரியல, காது வலியா இல்ல வயிறு வலியா என்ன காரணமே தெரியல அழறாங்க அப்படின்னா அப்பவுமே நீங்க பேராசிட்டமால் ஒரு டோஸ் தரலாம். பேராசிட்டமால் ஃபீவருக்கு மட்டும் கிடையாது, குழந்தைங்களோட உடம்புல எங்க இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும், வீக்கா இருந்தாலும், வலி இருந்தாலும் அது குறைக்கும். ஸோ நீங்க அர்ஜென்ட்டா டாக்டர்கிட்ட போறதுக்கு முன்னாடி வீட்டுல கடைசி டோஸ் என்ன பேராசிட்டமால் கொடுத்தாங்களோ அதை ஒரு டோஸ் கொடுத்துட்டு நீங்க டாக்டர்கிட்ட போட்டு போகலாம். மூணாவது, குழந்தைகள் எங்கேயாவது கட்டில இருந்து கீழே விழுந்துட்டாங்க, தலையில எங்கேயாவது வீக்கம் வந்துருச்சு, இல்ல கீழே விழுந்து அடிபட்டாங்க, இல்ல காது வலின்னு சொல்றாங்க, இந்த மாதிரி ஏதாவது வீக்கம் இருந்தாலுமே பேராசிட்டமால் ஒரு டோஸ் கொடுக்கலாம். கடைசியா என்ன டோஸ் கொடுத்தாங்களோ அந்த டோஸ் ஒரு டோஸ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி பேராசிட்டமால் வந்து ஃபீவர் இல்லாம குழந்தைங்களுக்கான வீக்கம், வலி, பாடி பெயின், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் போகிற ஒரு நல்ல சேஃப் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேராசிட்டமால் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பேராசிட்டமால் ஓவர் டோஸோ இல்ல அபியூஸோ கண்டிப்பா அவாய்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.